தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். ஈரானோட மனசு ஒரு வழியா இறங்கி இருக்கு. இறக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அமெரிக்கா இஸ்ரேல் அடிச்ச அடி இருக்குல்ல, அதோட இம்பாக்டை இப்ப லிட்டரலா பார்க்க முடியுது மக்களே. இப்போதைக்கு கிடைச்சிருக்க கடைசி கட்ட அப்டேட் இந்த விஷயம் தான். இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரான் வரலாற்றிலேயே இவ்வளோ ப்ரெஷரை சத்தியமாக ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அமெரிக்கா பற்றி நம்மளுக்கு தெரியும். பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, அங்கே அவங்களுக்கு சாதகமாக எதுவும் நடக்கல அப்படின்னாக்கா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. அது லிட்டரலாக நம்மளுக்கு புரியுது. ஆனால் அந்த கான்ஃப்ளிக்டோட எக்ஸ்டெண்ட் வேர்ஷனை பாருங்களேன், எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. இஸ்ரேல் இங்கே இருக்கா, ஈரான் அங்கே இருக்கா. இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை. இஸ்ரேலை ஈரான் கிட்ட இருந்து காப்பாற்றணும். பிகாஸ் இஸ்ரேல் நாளை பின்ன எது பண்ணாலும் ஈரான் எதிர்த்து நிற்கும். ஈரானை தனியா நின்று சாய்க்கிற ஒரு வல்லமை இஸ்ரேலுக்கு கிடையாது. இதுதான் உண்மை. 12 டே வார்லயே பார்த்தாச்சு நம்ம. இதுக்காக இஸ்ரேல் என்ன பண்ணுது? அமெரிக்காவோட உதவியை கேட்குது. அமெரிக்கா முதல்ல மறுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பிரச்சனை சொல்றேன், அப்ப மறுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா சரி, போன முறை நியூக்ளியர் சைட்டை மட்டும் நாங்க அடிச்சு ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். இந்த முறை ஈரானோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அது இஸ்ரேலுக்கு ரொம்ப த்ரெட்டா இருக்கும் போல இருக்கு. நாங்க தான் உங்களை காப்பாற்றுற ரட்சகர்கள். ஏதாவது அமெரிக்கன்ஸா இஸ்ரேலுக்காக ரட்சகர்கள். நாங்க ஹெல்ப் பண்றோன்னு இந்த முறை ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஒரே டைம்ல ஈரான் அடிச்சது. உண்மையை சொல்லணும்னா ஈரானால தாக்கு பிடிக்க முடியலங்க. ஹெவி லாஸ் ஈரான்ல. இப்ப வெளியாயிட்டு இருக்க பலி எண்ணிக்கைகள் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% தான் இருக்கும். அப்ப இன்னும் 70% அளவுக்கு பலி எண்ணிக்கை எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. அடுத்த மணி நேரம் கடக்க ஒரு நம்பரா வெளியே வரும். அதை பார்த்து உலக மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறோம்னு தெரியல. ஸோ இஸ்ரேல் அழகா அமெரிக்கா உள்ள வலிச்சு விட்டுச்சா, அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் அடிச்சாங்களா. இப்ப இந்த பகுதி முழுக்க கான்ஃப்ளிக்ட் ஜோனா மாறி இருக்கு. ஆக்சுவலா இந்த ரெண்டு பகுதிகள் மட்டும் தான் கான்ஃப்ளிக்ட் ஜோனா இருந்திருக்கணும். ஆனா ரீஜனல் டென்ஷனா இது பெருசா மாறினதுனாலேயே ஃபுல்லாவே பிரச்சனை. சிரியா பாத்தீங்கன்னா அவங்க ஏர் ஸ்பேஸை பார்ஷியலா மூடிட்டதா சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லா மூடுவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு பக்கம் ஜோர்டன், அது வரைக்கும் ஈரான் மிசைல் லான்ச் பண்ணியிருக்கு. அப்படியே இங்க போனீங்கன்னா ஈராக் சார்ந்து பெரிய அடி விழுந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சிமிலரா மட்டும் தான் ஈரான் அப்பப்பன்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க பெருசா விழல. குவைத், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, ஹெவி இந்த இடங்கள்லாம் இந்த 4 பகுதியில சம்மடி அடிச்சிருக்கு ஈரான். ஏன்னா அங்கெல்லாம் அமெரிக்கா பேசஸ் இருக்குல்ல, அந்த கடுப்புல அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லாம் கொடுமை மக்களே. அந்த நிலப்பரப்பு இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஒரு பெரிய அட்டாக்கை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. அவங்க நில குறைஞ்சிட்டாங்க. ஒமான் இப்போதைக்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே நாடுன்னு சொல்லலாம். ரஷ்யா, சைனாவுக்கு அடுத்தபடியா ஒமானை சொல்லலாம். யமன் இங்க இருக்கு. யமன் மட்டும் இன்னும் இந்த ரீஜனுக்குள்ள வந்துருந்துச்சுனாக்கா அதுக்கு அதையும் கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஆனா யமன் மேல அவ்வளவு சீக்கிரம் ஈரான் கை வைக்காது. ஒன்னு யூஎஸ் மிலிட்டரி பேஸ் இருக்குல்ல, அது சார்ந்த தலைவலி அங்க பெருசா இல்ல. இன்னொன்னு ஈரானோட ப்ராக்சி தான் அங்க பெரும்பாலும் நிலப்பரப்பா ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க வந்து ரெட்சி, இங்க நல்ல வேலை இன்னொரு நாடு இல்ல, இருந்தா அது வரைக்கும் ஈரானோட மிசைல் பாஞ்சிருக்கும். இவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்ச ஒரே காரணத்துக்காக எவ்வளவு உயிர்கள் இங்க போயிருக்கும் நினைச்சு பாருங்க மக்களே. இது மத்தியில சேகை லவ்ரோ இருக்கார்ல, ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர். இவருக்கு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் இம்மிடியட்டா கால் அடிச்சிட்டாருங்க. நிலைமை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. கால் அடிச்சு பேசியிருக்காரு. பேசும்போது இந்த கரண்ட் சிச்சுவேஷன் இருக்குல்ல, அதை பத்தி ஃபுல்லா அவரு எலாபரேட் பண்ணியிருக்காரு இவர்கிட்ட, லவ்ரோ கிட்ட. லவ்ரோ என்ன தெரியுமா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? இருங்க, நிலைமை கையமீறி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஐநா பாதுகாப்பு சபை மீட்டிங் இருக்குல்ல, எமர்ஜென்சி மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றேன், நான் ரெக்வஸ்ட் பண்றேன் ரஷ்யா சைட்ல இருந்து அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தைகளை சொல்றாரு, அமெரிக்காவை இஸ்ரேல் இதை பண்ணியிருக்க கூடாது, பொறுப்பற்ற நாடுகள் அப்படின்றத காமிச்சிருக்கிறதா ரஷ்ய தரப்புல இந்த மனுஷன் அப்படி பேசியிருக்காரு. லவ்ரோ பேசுறாருன்னா சாட்சாத் ரஷ்ய அரசோட ஸ்டேட்மெண்ட்டாவும் நீங்க எடுத்துக்கலாம் மக்களே. அவரும் நம்பிக்கைக்குரிய ஆளு அந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதை சொல்லிட்டாரா? அவர் சொன்ன நேரமோ என்னவோ தெரியல, யுஎன்எஸ்சி அந்த மீட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லாம என்ன பண்ண முடியும்? வேற எதுவும் பண்ண முடியாது. கொடுமையை பாத்தீங்களா? ஐநா சபை அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது காரணமே நம்ம 2 உலக போர்களை பார்த்துட்டோம். 3வது உலக போரை மனுஷ குலம் பாத்திரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக உருவாக்கப்படுது ஐநா சபை. ஆனா ஐநா சபையால ஒரு சின்ன போரை கூட நிறுத்த முடியுதா? கையாளாகாம மட்டும் தான் ஓரமா நின்று வேடிக்கை பார்க்க முடியுது. அதிகபட்ச ஸ்டேட்மெண்ட் வெளியிடுவாங்க, அவ்வளவுதான்.
அதையும் தாண்டி அமெரிக்கா எதிராக பேசினாங்கனாக்கா அமெரிக்கா ஃபண்டிங்கை கட் பண்ணி விட்டுருது. இந்த தலைவலியில் பயந்துகிட்டு இருக்காங்க. பேர் ஐநா சபை. இந்த ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க இப்போ ஒத்துக்கிட்டாங்களா? இது லவ்ரோ கேட்டதுனால மட்டும் கிடையாது. இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு மத்தியில் நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டு இருக்குல்ல, அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்டியே ஆகணும், பேசி நம்ம பிரச்சனை தீர்ப்போன்னு இதெல்லாம் கேட்கவே தான் ஓகே சொல்லியிருக்காங்க. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ், அவர் மனசு எவ்வளோ மாறிட்டு தெரியுதா? மாற்றப்பட்டிருக்கு. என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்போ லவ்ரோ கிட்ட பேசின கையோடு இது போல் 1 இல்லைனா 2 கமாண்டர்ஸை நாங்கள் இழந்திருப்போம்னு சொல்கிறாருங்க. அவருக்கு என்ன சரியாக தெரியல எத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு சொல்லிட்டு கமாண்டர்ஸ் லெவலில் 1-2 பேர் இழந்திருப்போம்னு சொல்கிறாரு. ஈரான் இன்னும் டீஎஸ்கலேட் பண்ணுறது சார்ந்து தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அது சார்ந்தா பிரயத்தனப்படுறோம். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலும் தொடர்ந்து இது போல் அத்துமீறினா நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. பெரிய ஸ்டேட்மெண்ட் இதுதான். இன்னும் பேச்சுவார்த்தை தயாராக இருக்கும். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா முதல்ல இந்த பிரச்சனை கொஞ்சம் நிறுத்துங்க, அட்டாக் பண்ணுறீங்களா அதை நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஈரான் இறங்கி வந்து பேசியிருக்கிறது இங்கே லிட்டரலாக தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கும் பாருங்க ஈரானுக்குள்ள. ஏன்னா இஸ்ரேல் மட்டும் தான் ஈரான் ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கும். அமெரிக்கா சேர்ந்து வந்து என்னங்க பண்ணுறது? அமெரிக்கா கிட்ட இருக்க ராணுவ பலத்துக்கு முன்னாடி ஈரானால பெருசாக ஈடு கொடுக்க முடியாது, அதாங்க தெரியுது. இன்னொரு விஷயமா சொல்கிறாப்புல, ஈரானில் இப்போ இன்டர்நெட் பிளாக் அவுட் வேறு. இது பத்தாதுன்னு கால் மேக் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, கம்யூனிகேஷனும் ப்ராப்பராக இங்கே இல்லை. இந்த நேரத்தில் அமெரிக்கன்ஸ் யாராவது என்கிட்ட பேசணும்னு நினச்சா கூட அது கஷ்டங்க. ஸோ நிலைமையை புரிஞ்சுங்கன்ற மாதிரி தான் இவர் இறங்கி வந்து பேசுறதுக்காக ரொம்ப இறங்கி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. ஸோ ஈரான் கிட்டத்தட்ட மனசு மாறி இருக்கிறது லிட்டரலாக தெரிஞ்சிருச்சா. ஆனால் அமெரிக்கா நினச்சதை சாதிச்ச மாதிரி ஆயிடுச்சுல. ப்ரெஷர் கொடுப்போம், கடைசி ஒத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதை செஞ்சிருக்க மாதிரி இருக்கு. நேட்டோ பொதுவாக போர் சார்ந்த விஷயம் அப்படின்னாலே நேட்டோ அமைப்பு பேர் உள்ளே வந்துடும். ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட்டு நேட்டோக்கு சம்மந்தம் இல்லைல்ல. ஆனால் அமெரிக்காவுக்கு நாளை பண்ணி எதனா ஆயிடுச்சுனாக்கா நேட்டோல எல்லாரும் சேர்ந்து வரலாம் அடிக்கிறதுக்கு, அதுக்கு ரெடியாக பார்த்துட்டு இருப்பான அந்த விஷயத்த. நேட்டோவோட ஸ்போக்ஸ் பர்சனான அலிசன் ஹார்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நேட்டோ இந்த விவகாரங்களை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. ஒரு டெவலப்மெண்ட்ஸை நாங்கள் அந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச்சாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நேட்டோ அடுத்த கட்ட நடவடிக்கை சார்ந்து எல்லாத்தையும் மனசில் வச்சிருக்கோம், நடந்தா பார்த்துப்போன்னு அவங்க ஒரு பக்கம் பேசி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு மத்தியில் கூட எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட்ஸு இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அந்த பிளாஸ்ட் சவுண்ட்ஸ்லாம். ஜெலன்ஸ்கி யுக்ரைன் அதிபர், பொதுவாக யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்ல தான் இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் சார்ந்தோம் இவர் முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்ன தெரியுமா பேசியிருக்காரு இப்போ ஒரு ஜெலன்ஸ்கி? ஈரானில் ஏதோ அத்தனை பேர் செத்துறாங்க, இத்தனை பேர் செத்துறாங்க, அவ்வளோ இதுவும் ஆயிடுச்சு, இவ்வளோ இதுவும் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே அந்த கவர்மெண்ட்டு, இது யார் காரணம் அப்படின்னு கேட்குறாரு. ஒழுங்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிச்சுல, போனீங்களே, அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல, நீங்கள் ஒத்துக்கல. இப்போ உங்கள் மக்கள் அவ்வளோ பேர் செத்துக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே அவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டுக்கிறதா சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் அப்போ நீங்கள் தாங்க காரணம். அமெரிக்கா சொல்ல நீங்கள் அப்பயே ஓகே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லையே. இந்த ஈரான் ரெஜிம் இருக்குல்ல, ஈரான் ஆண்டுகிட்டு இருக்க நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கணும்னு அவர் சொல்கிறாருங்க. ஏற்க முடியுதா இதை? ஓகே, யூகே இவங்க முதல்லயே கை தூக்கிட்டாங்க. ஐயோ நாங்கள் இதில் வரவே இல்லைங்க, அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும்தான் இதில் பங்கெடுத்திருக்காங்க, ஈரான் அடிச்சிருக்காங்க, நாங்கள் இதில் ஒருத்தர் கூட சோல்ஜர் அனுப்பலன்னு அவங்க ஏற்கனவே கை தூக்கிட்டாங்களா? யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண பிற்பாடு என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல, ஈரான் நினச்சா இப்போ கூட இந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அவங்க நினச்சிட்டாங்க, அப்பாஸோட ஸ்டேட்மெண்ட்டே பார்த்துருப்பீங்க, அவங்க நினச்சிட்டாங்க அவங்க வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த மிசைல் சார்ந்து அதெல்லாம் கைவிடுறேன்னு சொல்லிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிருமே, அதை சொல்லி தொலைங்களேன். நீங்கள் இப்போ நினச்சாலும் உங்களோட மக்களை காப்பாற்ற முடியும் அந்த வார்த்தைகளை சொல்லி. ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணது காரணமே நியூக்ளியர் உங்ககிட்ட இருக்கக்கூடாது, அந்த வெப்பன் கிரேடு மாத்திர மாதிரி. இன்னொன்று மிசைல் அவசரம் பெருசாகக்கூடாது, இந்த பேலிஸ்டிக் மிசைல் அது உருவாக்கிட்டு இருக்கீங்களா, அதை பண்ணாதீங்க. இது நீங்கள் ஓகேன்ட்டு உங்கள் மக்களை காப்பாற்றலாமே, அதை சொல்லி தொலைங்களேன். ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் பேச்சுவார்த்தை டேபிளுக்கு திரும்புவீங்க நம்புறேன், பார்த்துக்குங்க, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன்ற மாதிரி யூகே வேறு ஸ்டேட் பண்ண விட்டுருக்கு. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கா. லண்டனில் என்ன தெரியுமா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ? நிறைய க்ரௌட்ஸ் அங்கே எம்பசி இருக்குது பாருங்கள், ஈரான் எம்பசி லண்டனில், அதுக்கு வளாகத்துக்கு வெளியே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கைகளில் பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபோட்டோ எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல. இவரை பற்றி நம்மளே ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருப்போம். இவர் யாருன்னா ரெசா பலவி. இவர் இந்த ஈரான் ஆண்ட கடைசி ஷா இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட புள்ள. ஆனால் அவர் இப்போ ஈரானில் கிடையாது, அமெரிக்காவுக்கு போயிட்டாப்புல. அப்பயே எக்ஸல் ஆயிட்டாப்புல. எப்போ ஈரானில் இஸ்லாமிய புரட்சி வெடிச்சு அவங்க ஆட்சி அமைச்சாங்களோ இவர் அப்போவே அங்கேருந்து கிளம்பிட்டாருங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டாப்புல. ட்ரம்ப்போட பிளான் என்ன தெரியுமா? இவரை ஈரானோட தலைவரை உட்கார வைக்கணும், இதுதான் பிளானே. ப்ரோ, ஈரானோட தலைவர் சுப்ரீம் லீடர் லெவலுக்கான்னு கேட்டிங்கன்னா அதிபர். ட்ரம்ப்போட பிளான் என்னன்னா சுப்ரீம் லீடர்ன்ற பொசிஷனே இருக்கக்கூடாது, ஒரு நாட்டுக்கு பிரதமரோ இல்லைனா அந்த பிரசிடென்ட்டோ அவங்க தான் முடிவு எடுக்கணும். அதை விட்டு எதுக்கு இவரோட முடிவு எடுப்பாங்களாம், மேலே சுப்ரீம் லீடர் சொன்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களாம். அந்த போஸ்ட் என்ன தேவையில்ல, மார்க்க ரீதியாக யோசிப்பாங்க அவங்கன்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப்புக்கு அந்த சுப்ரீம் லீடர் போஸ்ட் மேலே அவ்வளோ பேர் கண்ணு.
ஸோ இவரை கொண்டு போய் வச்சிட்டாக்கா ஷா ஆட்சி ஈரானில் திரும்ப வரும். பேருக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சும்மா வச்சுப்பாங்கன்னா ஷா ஆட்சியாக தான் இருக்கும். மேலே சுப்ரீம் லீடர்ன்ற ஒருத்தர் இருக்கவே மாட்டார். வெஸ்டர்ன் கல்ச்சர் ஈரானில் இதுக்கப்புறம் பெருசாக மலர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இவரை வச்சு மனசில் அமெரிக்கா அவ்வளோ பெரிய பிளானை வச்சிருக்கு. ஸோ இவருக்காக இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை நீண்டுட்டு இருக்கிறத கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இவர் மட்டும் ஈரான் ஆள ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, அமெரிக்காவுக்கு நட்பு நாடா ஈரான் மாறிடும், இஸ்ரேலுக்கு நட்பு நாடா ஈரான் மாறிடும். த்ரெட்டே இல்லாமல் இஸ்ரேல் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த ரீஜனில். அப்பேற்பட்ட பிளான் இருக்கு பின்னாடி. இவரோட போட்டோஸை ஏந்திருக்கு அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாங் லிவ் ஈரான், லாங் லிவ் இஸ்ரேல்னு முழக்கங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட இந்த முயற்சியால ஈரானுக்கு விடிவு காலம் பிறந்துடும், இதன் மூலமா ஈரான் மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க, இஸ்ரேல் மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ட்டு இவங்க இப்ப முழக்கங்களை எழுப்புறாங்க. இந்த இடத்துல மக்களோட முழக்கங்களையும் அவங்க கொண்டு வந்த அந்த போட்டோஸோட காட்சிகளை இப்ப நீங்களே பாருங்க. என்டையர் கல்ஃப் முழுக்க நெருப்பு பிடிக்கும், புகை மூட்டமாக இருக்கும், மிசைல்ஸ் வந்து அடிச்சு இது திரும்ப திரும்ப லூப்பில் நடக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி யாரா சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம இதை பல முறை எச்சரிச்சுட்டு இருந்தோம். லிட்டரலாக அதான் இப்போ நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக துபாய் இருக்குல்ல, உலகத்தில் ரொம்ப ரொம்ப அழகான பகுதியாக பேர் வாங்கினது, செயற்கையாக உருவாக்கின ஒரு பகுதி, பாலையாக இருந்த அந்த பகுதியை அப்படி உருவாக்குனாங்க, உலகத்தோட முக்கியமான டூரிசம் ஸ்பாட் மாதிரி. ஆனால் அதோட நிலைமைலாம் மோச மக்களே. ஏர்போர்ட்லாம் பரிதாபம் அங்கே இருக்க மக்கள் நிலைமையெல்லாம் பார்க்கும்போது. இதுதான் எப்படின்னு பார்த்தா என்டையர் கல்ஃப் முழுக்க இதே நிலைமை தான். சரி, இங்கே தான் எப்படின்னு பார்த்தா இஸ்ரேலில் அங்கே இருக்க மக்களை பங்கர்ஸ்ல தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க, வெளியே பெருசாக வந்த பாடு இல்லை. எந்த அளவுக்கு உலக அமைதி இழந்திருக்குல்ல இந்த அட்டாக்ஸ் மூலமா. ஏன்னா விழுந்திருக்கு, அடி ஒன்று அப்படி விழுந்திருக்கு. இந்த பக்கத்துலேருந்து வருது ஈரான் வந்து இங்கே வந்துச்சு. இங்கே இருக்கு, இங்கே இன்டர்செப்டர் வச்சு இங்கே அடிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்டர்செப்டர் வச்சு அடித்தாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான்.
ஒரு வழியா ஈரானை இறங்கி வர வச்சிருச்சு அமெரிக்கா. இதுக்கப்புறம் எந்த கை ஓங்கியிருக்கோன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாங்க. ஆனால் என்ன, ஈரானில் உயிரை விட்ட தலைவர்கள் எத்தனை பேர் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் டீட்டெயில் ஒன்றுனா வெளியே வரும். அடுத்த வீடியோ நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.